வணக்கம். 2025 அக்டோபர் 22 புதன்கிழமை தமிழ்நாடு மாலை வானிலை ஆய்வறிக்கை. இன்றைய வானிலை அமைப்பு: வட தமிழகம் மற்றும் புதுவை கடலோரத்தை ஒட்டி நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடலில் உள்ள தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியுடன் இணைந்து நிலப்பகுதிக்கு நகரத் தொடங்கியுள்ளது. இதனால் தமிழகத்தில் மழைப்பொழிவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்தும், அடுத்து வங்கக்கடலில் உருவாக இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியை பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை. மாலை வணக்கத்துடன் ராஜா. நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி தவறாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை தயவு செய்து முழுசாக பாருங்கள். வட தமிழகம் மற்றும் புதுவை கடலோரத்தை ஒட்டி நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியுடன் இணைந்து நிலப்பகுதிக்கு நகரத் தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவை முழுவதும் மழையின் அளவு காலை முதல் குறைந்துள்ளது. வரும் நேரங்களில் மேலும் குறைய இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கடந்த 2 நாட்களாக கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுவை பகுதிகளிலும் மிக கனமழை பதிவானது. சென்னையில் பல பகுதிகளிலும் அதிக மழை அளவு பதிவாகியுள்ளது. வங்கக்கடலில் உள்ள தாழ்வு பகுதி அரபிக்கடல் தாழ்வு பகுதியில் நீட்சியில் இணைந்து நிலப்பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கடலூர், புதுவை, விழுப்புரம் பகுதியிலிருந்து மழை மேகங்கள் சென்னை மற்றும் தெற்கு ஆந்திரா நோக்கி தற்பொழுது மேகங்கள் நகர்ந்துள்ளது. வட சென்னை புறநகர் பகுதிகளில் தற்பொழுது மழை பெய்து வருகிறது. அதன் பிறகு இந்த பகுதிகளில் உள்ள மழை மேகங்கள் மீஞ்சூர், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி பகுதிகளை நோக்கி நகர்கின்றன. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று மாலை வரை விட்டு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று விட்டு பலத்த மழை பெய்யத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வட தமிழகத்தில் நிலவும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் இழுப்பு விசை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கிழக்கு திசை காற்று வரலை, முழுவதும் தெற்கு திசை காற்று பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி வழியால் பார்த்திங்கன்னா ஈர்க்க தொடங்குது இந்த நிகழ்வு. நீங்களே இந்த ரேடார் பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். தெற்கு திசை காற்று தான் பார்த்திங்கன்னா போகுது அந்த தெற்கு ஆந்திராவை நோக்கி. அது கன்னியாகுமரி வழியாக சென்று கொண்டிருக்கிறது. அதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் இழுப்பு விசை காரணமாக பலத்த மழைக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டங்களில் இன்று அதிகாலை முதலே மழை குறைந்து காணப்பட்டது. டெல்டா மற்றும் வட தமிழக மாவட்டங்களில், அதாவது விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் வெயில் அடிக்க தொடங்கியுள்ளது. நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுவை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட டெல்டா மற்றும் கடலோர பகுதிகளில் இந்த 2ஆம் சுற்றால் இனிமேல் கனமழைக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்யலாம். மேலும் இங்கு காற்று கிழக்கு திசையிலிருந்து வீசாமல் தற்பொழுது தெற்கில் இருந்து வீசுகிறது. அதனால் மழை பொழிவிற்கு வாய்ப்பு குறைவு. அதனால் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு மழைக்கு இடைவெளி இருக்குது. நாளை மறுநாள் அடுத்து 25ஆம் தேதி மழைக்கு இடைவெளி தெரிகிறது. அடுத்து 3ஆம் சுற்று பருவமழை அக்டோபர் 26 இரவு முதல் மழை பொழிய தொடங்கிவிடும். அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் அக்டோபர் 25ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகி வட தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். நம்ம ஏற்கனவே அறிவித்தது தான். 25ஆம் தேதி அந்தமான் கடல் அருகே பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்குது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று புயலாக உருமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம படத்துலேயே காமிச்சிருக்கோம், இந்த ரேடார் பிக்சர் காமிச்சிருக்கோம். இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக பார்த்திங்கன்னா மாறும் என்பதை இந்த ரேடார் படம் பார்த்ததாக காட்டுது. நீங்களே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த நிகழ்வுகளை குறித்து இது வரும் நாட்களில் இந்த அக்டோபர் கடைசி வாரத்தில்
அதிக கனமழை, அதீத கனமழை மற்றும் காற்றுடன் கூடிய கனமழையை கொடுக்க இருக்குது. இதை பற்றிய அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் நம்ம வெளியிடுவோம். தொடர்ந்து நமது சேனலில் இணைந்திருங்க. அடுத்தது அக்டோபர் 23 முதல் 26 வரை மழைக்கு இடைவெளின்னு சொல்லியிருக்கேன். ஆங்காங்கே லேசான மழை அவ்வப்போது பெய்யலாம். இந்த நாட்களை பயன்படுத்தி விவசாய பணிகளை வந்து பார்த்தாக்க நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த சுற்று பருவமழை கிட்டத்தட்ட இன்றுடன் விலகிவிட்டது எனலாம். இப்போது வடமேற்கு மாவட்டங்களை, அதாவது திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் வடக்கு, செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை ஒரு சில பகுதிகளில் பொழிந்து வருகிறது. மாலை 3 மணி நிலவரப்படி மழை படிப்படியாக குறைந்து வருகிறது. தற்பொழுது மழை வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வடக்கே வந்து பார்த்தாக்கா பொழிந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு வானூர், விழுப்புரம் மாவட்டம் 184 மில்லிமீட்டர், கடலூர் 179.8 மில்லிமீட்டர், வல்லம் விழுப்புரம் மாவட்டம் 170 மில்லிமீட்டர், விழுப்புரம் 168 மில்லிமீட்டர், ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம் 167 மில்லிமீட்டர், கொத்தவாச்சேரி கடலூர் மாவட்டம் 166 மில்லிமீட்டர், வனமாதேவி கடலூர் மாவட்டம் 165 மில்லிமீட்டர், எஸ்ஆர்சி குடிதாங்கி கடலூர் மாவட்டம் 154 மில்லிமீட்டர், சேத்தியாத்தோப்பு கடலூர் மாவட்டம் 130 மில்லிமீட்டர், பொன்னையார் அணை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 129.4 மில்லிமீட்டர், பரங்கிப்பேட்டை கடலூர் 125.2 மில்லிமீட்டர், தியாகதுர்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 125 மில்லிமீட்டர், செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் 123 மில்லிமீட்டர், எக்மோர் சென்னை மாவட்டம் 118.5 மில்லிமீட்டர், வடக்குத்து கடலூர் மாவட்டம் 118 மில்லிமீட்டர், வாலாஜாபேட்டை காஞ்சிபுரம் மாவட்டம் 117.6 மில்லிமீட்டர், ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் 117 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய மழைப்பொழிவுகள் ஃபுல்லாகவே மிக கனமழை எந்தெந்த இடத்துல பதிவாகிருக்குன்றதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இன்னும் தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை, மிதமான மழை, லேசான மழை வந்து பார்த்திங்கன்னா பதிவாகியிருக்கு. அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழை எந்தெந்த பகுதிகளில் பொழிய இருக்கிறது, அடுத்து வரும் நிகழ்வின் தீவிரத்தன்மை எப்படி என்பதை உடனுக்குடன் அறிய நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி.